பிரதோஷ வழிபாடு செய்றதுக்கு அன்னைக்கு காலையில சீக்கிரமாவே எழுந்து குளிச்சிட்டு சிவனை மனசுல நினைச்சு விரதத்தை தொடங்கணும். அன்னைக்கு முழுசும் விரதம் இருக்கலாம், இல்லன்னா பால் பழம் சாப்பிட்டுக்கலாம். சாயந்தரம் பிரதோஷ காலத்துல, அதாவது சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடி சிவன் கோயிலுக்குப் போயி நந்திக்கும் சிவனுக்கும் நடக்குற அபிஷேக பூஜை ஆராதனையில கலந்துக்கணும். வீட்லயும் சிவனுக்கு பூஜை செய்யலாம். பிரதோஷ புராணம் படிக்கிறது கேட்கறது ரொம்ப நல்லது. வீட்டுல எளிமையா பிரதோஷ பூஜை செய்றதுக்கு முதல்ல பூஜை இடத்தை நல்லா சுத்தப்படுத்திக்கோங்க. சிவன் படம் இல்லைன்னா சிவலிங்கம் இருக்கிற பகுதியில விளக்கேத்தி ஊதுபத்தி காட்டுங்க. சிவனுக்கு வில்வ இலை, பூக்கள் சாத்தலாம். நெய்வேத்தியமா ஏதாவது சமைச்ச பிரசாதம், பால், பழம் ஏதாவது வைக்கலாம். சாயந்தரம் பிரதோஷ காலத்துல ஓம் நமசிவாய மந்திரத்தை சொல்லிக்கிட்டே பூஜை செய்யலாம். சிவபுராணம் படிக்கிறது கேட்கிறது ரொம்ப நல்லது. பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் கற்பூர ஆரத்தி காட்டுங்க. இதுதான் எளிமையான பூஜை முறை.